சரி. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க வந்து ஒரு பிராக்டிஸ் எடுக்கணும் எப்படின்னா, இந்த கார்பன் 1 கூட மாத்தக்கூடாது. கார்பன் 1 கூட மாத்தக்கூடாதுன்னா, இங்க வரைஞ்ச கார்பன் ஸ்டைல தான் நீங்க இங்க வச்சுக்கணும். நீங்க இங்க வரைஞ்சது வந்து இப்படி ஒரு 1 கூடுனா, இங்க நீங்க அத மாத்தலாம். சரியா? அதனால இப்படி முதல்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க தானே நிறைய தொழிற்பாட்டு கூட்டம் NH2, CONH2, COBr என்னென்னமோ படிச்சிருக்கீங்க தானே. அதுல ஒண்ணு தூக்கி இங்க போட்டுக்கோங்க. CONH2 போடுவாங்க. அது இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் மட்டும்தான் போடலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் போடணும்னால. இப்ப சொல்லாம எனக்கு ஆசை வேற என்ன சரி ஒரு தொழிற்பாட்டு கூட்டம். இத போடுறேன். கீட்டோனோட எனக்கு இருக்கும். நான் இப்ப கொண்டு போயிட்டு கீட்டோன்னு இங்கே போடலாம். உங்களுக்கு தெரியும் 5 பவுண்ட் ஆவேலாம். இங்கே போடுறேன். மிச்சரமெல்லாம் எச்சால நிரப்புங்க. நிரப்பிட்டு இங்க இருந்து இங்க போறதுக்கு நீங்களே தான் தாக்கி எழுதுறது, நீங்களே தான் விளைவே எழுதுறது. சரியா? நீங்களே சூஸ் பண்ணி நீங்களே எழுதிக்கோங்க. முக்கியம் என்னது கார்பன் 1 கூட நீங்க மாத்தக்கூடாது. கார்பன் 1 கூட மாத்துறதுன்னா மாத்தக்கூடாதுன்னா அதுல ஸ்டைலையும் மாத்தக்கூடாது. நீங்க கார்பன் நம்பரையும் மாத்தக்கூடாது. உங்களுக்கு இஷ்டமான ஒரு தொழிற்பாட்டு கூடத்தை போட்டுக்கோங்க. இங்கே ஒண்ணு போட்டுக்கோங்க. 1 கூட மாத்தி போட்டீங்கன்னு சொன்னா பிழைக்கும். அப்படி செய்ய வேணாம். 1 கூட மாத்தாம இதை ரெண்டையும் போட்டுட்டு நீங்களே இதுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸை தேடி தேடி எத்தனை மெத்தட்ல இது அத்தனையில செய்யுங்க. செஞ்சு எனக்கு அனுப்ப தேவையில்லை. நீங்க ஒரு பிராக்டிஸ் ஒன்று எடுங்க. நீங்களே தான் தாக்கியம் போடணும், நீங்களே தான் விளைவே போடணும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா பொற வைக்கி அப்படின்னா இன்னும் மாற்றீடுகள் வரக்கொள்ள அந்த ப்ரொஃபஸர் வந்து எப்படி இதை கேட்க வாராருன்னு சொல்றது வந்து உங்களுக்கு விளங்கிடும். சரியா? அப்போ உங்களுக்கு கேள்வி ஆக குறைஞ்ச டைம்ல செய்யணும். ஆர்கானிக் டிஃபரெண்ட் ஆகி இப்ப வர வர வந்து எல்லாரும் ஆர்கானிக் செய்யறதுனால நீங்க அந்த என்னது NIAல ஒரு புக் ஒன்று வெளியிடுவாங்களே, பேப்பர் முடிஞ்ச போறோம் திருத்தின போறோம் எத்தனை பெர்சன்டேஜ் புள்ளல் இது செஞ்சிச்சு, எத்தனை பேர் பிரியா செஞ்சாங்கன்னு ஒரு புக் ஒன்று வெளியிடுவாங்க. NIAல போயிட்டு என்ன பாருங்க, இந்த முறை ரிசல்ட் வந்து அதை வெளியிட்டாங்க. அப்ப போன முறையை விட ஆர்கானிக் செஞ்சாக்கடாலும் இந்த முறை கூட. அப்ப அடுத்த முறை அந்த கேள்வி கஷ்டமா வாய்ப்பு கூட தானே. அதனால நீங்க எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொன்றை போட்டு ட்ரை பண்ணி எப்படி போவேணும். இப்ப இந்த NH2 எல்லாம் லேசில மாற்றீடுல வரதே இல்லை. ஆனா நீங்க ட்ரை பண்ணி வச்சீங்கன்னு சொன்னா எக்ஸாமுக்கு சப்போஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண எழுத வைக்கும். இதை நீங்க தான் தாக்கி எழுதணும். நீங்க தான் விளைவே எழுதணும். நீங்க தான் நடுவுல பின் நடக்குதுன்றதே எழுதணும். எத்தனை ஸ்டெப் சரி எழுதிக்கும். அப்படி உங்களுக்கு இஷ்டமான மாதிரி செய்யுங்க. சரியா? ஏன்னா அடுத்தே படிக்கிறது நாளைக்கு படிக்க வைக்கிறது வந்து கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கிற மாற்றீடுன்னு உண்டு. இன்னைக்கு டைம் இருக்குதுன்னு இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு அனுப்ப தேவையில்லை. இப்ப கார்பன் அதிகரிக்கிற மாற்றீடுன்னா இப்ப இங்க கார்பன் 1 கூட மாறல, அதே மாதிரி கார்பன் நம்பரும் மாறல. கார்பன் நம்பர் அதிகரிச்சிச்சின்னு சொன்னா இங்க ஒன்று கூடிச்சுன்னா ஒரு கார்பன் 1 கூட அப்படியே மாறிடும். நாளைக்கு படிக்க வைக்கிறது அதுதான். கார்பன் 1 கூடு மாறுறது உண்டு. அப்படின்னா கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கிறது உண்டு. அதிகரிக்கிறதுன்னா தாக்கிய விட எத்தனை அதிகரிச்சிருக்கு, தாக்கியில் இருக்கிற கார்பனை விட இங்க இருக்கிறது 2 மடங்கா, இல்லாட்டி 1 கூடிக்குதா, 3 மடங்கா கூடிக்குதா அப்படின்னு பார்த்து செய்யறது ஒன்று தெரியுது. சரியா? அதனால அதை செய்யறதுக்கு கட்டாயம் அவங்களுக்கு இந்த ஒவ்வொரு மேப்புக்குள்ளால அந்த மேப்புக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகுறது வந்து தெரியணும். நான் சொல்றது விளங்குதா? சரி, அதனால நீங்க பிராக்டிஸ் எடுங்க. நாளைக்கு வந்து கார்பன் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. கார்பன் அதிகரிக்கிறதுன்னு சொல்றதுதான் இந்த 22 வருஷத்துக்குள்ள வந்து நிறைய தரக்க பாஸ் பேப்பர்ல நிறைய தரக்க அதுதான் வந்துக்குது. அது முக்கியம். அதுலயும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க விக்னர்னு சோதனை பொருள். அது சக்கன்ஷயாக்கள் இருந்தீங்கன்னா தெரியுமைக்கும். ஸ்கூல்லையும் படிச்சிருந்தா கேள்விப்பட்டிருப்பீங்க. விக்னர்னு ஒரு சோதனை பொருள். அந்த சோதனை பொருள் இல்லாத பேப்பர் ஒன்றே இல்லாத மாதிரி தான் வந்துக்குது எல்லா வருஷமும். அது லேசி, ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை பத்தி படிக்கிறதுக்கு எங்களுக்கு. அப்ப அதெல்லாம் படிக்கணும்னு சொன்னா பேசிக் நல்லா இருக்கணும். சரி, இப்ப உங்களுக்கு ரிவிஷன் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்க இதுதானே ஸ்டார்ட்ல படிச்சீங்க, இதை நீங்க எல்லா நேரத்தையும் பாவிக்கிறீங்க. அப்ப திரும்ப ரிவிஷன் ஆகுது. இதுக்கு பிறகு நீங்க என்ன செஞ்சீங்க, இதுதானே செஞ்சீங்க. இது இனி வர எல்லா மாற்றிலும் இருக்குது. அப்படின்னா இந்த ஸ்டெப் இந்த மேப்புக்குள்ளால போகாம வேற ஒன்னும் உங்களுக்கு செய்யலாம். அப்ப அதுலயே திரும்ப ரிவிஷன் ஒன்று நீங்க பண்ண தேவை. நீங்க இதே செஞ்சீங்கன்னா அதுக்கும் எல்லாம் இருக்குது. ஏன்னா இது ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க ஸ்டார்ட்டா படிச்சு ஒவ்வொன்றும் தானே தனித்தனியா டைம் எடுத்து படிச்சது, 20 நாள் படிச்சது. அப்ப நீங்க அந்த 20 நாள் நீங்க படிச்சதை வந்து ஒரேடி இல்லாமாக்கி விடாம திரும்ப ப்ராக்டிஸ் எடுங்க. அதே மாதிரி பாஸ் பேப்பர் நான் செய்ய சொன்னதுக்கு 4-5 வருஷம் கொடுத்தீங்க. அதுல இருந்து கடைசி 2017 18 மட்டும்தான் எனக்கு வந்துச்சு. எவ்வளவு சொல்லியும் அதை நீங்க தேடல. சரியா? நானும் தேடிதானே எடுத்தேன். எனக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்கு அதே வெப்சைட்ல கிடைக்கணும் தானே. கல்வின்னு என்னமோ வெப்சைட் ஒன்னிக்குது, வேற சயின்ஸிக்கான வெப்சைட் ஒன்னிக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? தெரியாமல அந்த வெப்சைட்ல போய் பாருங்க. சோம்பரப்படுவான
நீங்க என்ன தெரியுமா செய்யற, படிக்கிறேன்னு சொல்லி இன்புட்டை மட்டுமே எடுக்கிற. எனக்கு இது படிக்கிறீங்க, ஸ்கூல்ல படிச்சுப்பீங்க, நீங்க போற டியூஷன்லயும் ஒவ்வொன்றைக்கு படிச்சுப்பீங்க. எப்ப நீங்க பேப்பர் செஞ்சீங்க? எப்ப நீங்க ப்ராக்டிஸ் எடுக்க போறீங்க? ஏன்னா எக்ஸாம்ல போயிட்டு நீங்க அவுட்புட் தான் கொடுக்க போறீங்க. இன்புட் எடுத்தேன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம் போயிட்டு செய்யலாம். நீங்க ஒரு 4-5 முறை ப்ராக்டிஸ் பண்ணி போனா தான் உங்களுக்கு அவுட்புட் சரியா கொடுக்கல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு எழுத போனா எப்படி இருக்கும்? எக்ஸாம்ல தலைப்பக்கம் தான் எழுதி வச்சுட்டு வருவீங்க. அப்படி செய்ய வேணும். உங்களுக்கு தான் சொல்றேன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. நீங்க ஏன் பண்றீங்கன்னு எனக்கு விளங்குற. ஒருத்தருக்கு சொல்றேன் சரியா? நீங்க கேள்வி செய்யாதாக்கா திரும்ப செய்யுங்க, திரும்ப ப்ராக்டிஸ் எடுங்க. நாளைக்கு நான் கார்பன் அதிகரிக்கிற மாட்டேன், முக்கியமானது அதை நான் சொல்லித்தரேன். இப்ப நான் என்ன பண்றேன்,